ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி கதையா ரிலீஸ் ஆன ரெட் சோஞ்சா படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே தனிமையா காட்டுக்குள்ள வளர்ந்த ஒரு ஆளு. குழந்தை பருவத்திலேயே தான் வாழ்ந்த தன்னோட இனத்தை மிஸ் பண்ண ஆளு திரும்ப தன்னோட கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு பாடுபடுறா. அப்படியே இன்னொரு பக்கத்துல பார்த்தா டிராகன் ஒருத்தன் தான் கையில ஒரு விசேஷமான புத்தகத்தை வச்சிருப்பான். ஆனா அதுல பாதி மட்டும் தான் இவங்கிட்ட இருக்கும். மீதி புத்தகம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு இந்த உலகத்தையே கட்டியாளக்கூடிய ஒரு கடவுளா மாற முடியும்னு இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு? ஹீரோயின் தன்னோட இனத்தை கண்டுபிடிச்சாலா? அதே மாதிரியே வில்ல தன்னோட ஆசைகளை நிறைவேற்றினானா? இது எல்லாம் கலந்ததுதான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளியா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குன்னு உங்க செல்லுக்கு வரும். அப்படியே இன்னைக்கான விடுகதையில நாளெல்லாம் நடந்தாலும் 40 அடி தூரம் கூட கடக்க மாட்டான். அந்த நாயகனுக்கோ தோளின் மேலே உடல் கவசம். அது என்ன? பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே நம்ம பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிருக்கோம். சோ அதுக்காகவே தனியா பிரேமா நேச்சுரல்ஸ்னு ஒரு சேனலையும் ஆரம்பிச்சிருக்கோம். சேனல் லிங்க கமெண்ட் செக்ஷன்லயே பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் வீடியோவோட எண்ட்லயுமே உங்களுக்கு லிங்க் தெரியும். மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. இப்ப நம்ம அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன வாய்ஸ் பிளே ஆகுது. முன்னொரு காலத்துல இந்த உலகமே அமைதியானத, இயற்கை வளங்களும் அதோட ஒன்றி நிறைய அதிசயமான உயிரினங்களும் வாழ்ந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அன்சஸ் அப்படிங்கிற ஒரு கெட்ட ராஜா மொத்தமா அழிச்சான். உலகத்தோட எல்லா தசைகளையும் அவன் கட்டியால ஆசைப்பட்டான். இத சொல்லி முடிச்சிட்டு வாய்ஸ் கட் ஆனதுமே ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. அங்க நிறைய குட்டி பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? அதுல சகப்பு முடி வச்சிருக்கா பாருங்க, இவதான் நம்ம கதையோட ஹீரோயினான சோனியா. அன்னைக்கான நாள் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்க நேரத்துல இந்த அன்சஸ் அப்படின்னு ஒரு கெட்ட ராஜாவை பத்தி சொன்னோம் இல்லையா? அந்த பைபிள் ஒட்டுமொத்த படைகளையும் கொண்டு வந்து சோனியாவோட கிராமத்தையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அவன் அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன கனவா நினைச்சு டக்குன்னு ஹீரோயினும் கண்ண முழிக்கிறாங்க. ஆளு நல்லா கெடாமாடு மாதிரி வளர்ந்து கிடக்கா. அப்படின்னா தன்னோட சின்ன வயசு வாழ்க்கையை தான் கனவா நினைச்சிருக்கா போல. பக்கத்திலேயே அழகான ஒரு சின்ன குதிரை இருக்கு இல்லையா? இது ஹீரோயினுக்கு அவ்வளவு க்ளோஸ் ஆன ஒரு ஃப்ரெண்டு. இதோட பேரு ஃபால்கன். கண்ண முழிச்சதுமே குதிரைக்கு ஒரு முத்தத்தை போட்டுட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வந்தா இவ செட் பண்ணி வச்ச பொறியில ஒரு முயல் மாட்டி இருக்கு. உடனே இறந்து போன அந்த மிருகத்தை பார்த்து உன்னோட உணவுக்கு நன்றி அப்படின்னு அதுக்கு மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை சமைக்க ஆரம்பிக்கிறா. ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு பெரிய மரத்துக்கிட்ட வரா. பெண் வடிவத்திலேயே அந்த மரத்தோட சேர்ந்தபடி ஒரு கல் சிலையும் இருக்கு. உண்மையை சொல்ல போனா இது ஹீரோனோட காவல் தெய்வமான ஆஷரா. கடவுளே, உனக்கு தெரியும்ல, என்னோட மக்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் சின்ன வயசுல இருந்து தேடி போகாத காடு இல்ல, ஏறாத மலை இல்ல, இன்னைக்காச்சும் என் இனத்தையும் மக்களையும் கண்டுபிடிக்க உதவி பண்ணன நல்லபடியா வேண்டிட்டு இருக்கும் போது கூட இருக்க அந்த ஃபால்கனை பாருங்களேன். படக்குன்னு ஹீரோயினை அங்க இருக்க குளத்துக்குள்ள தள்ளி விடுறான். இலை, என்ன பிரச்சனை உனக்கு? இதுக்கடா என்ன இப்படி தள்ளிட்டு இருக்க? ஓஹோ, புரிஞ்சு போச்சு, என் மேல கெட்ட நாத்து அடிக்குது, அதனால என்ன குளிக்க சொல்றியா? நீ என்னமோ யோகிய மாதிரி பேசுற. நீயும் தான்டா குளிச்சு 10 நாள் ஆச்சுன்னு குதிரையும் ஹீரோயினும் தண்ணியில ஆட்டம் போடுறாங்க. சடனா அதே டைம்ல இந்த காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழக்கூடிய அதிசய மிருகங்கள்ல 1-2 தண்ணி குடிக்கலாம்னு ஹீரோயின் இருக்கக்கூடிய அதே குளத்துக்கு வருது. டே ஃபால்கன், பாத்தியா அந்த மிருகங்கள் எவ்வளவு அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வேட்டைக்காரங்க வரக்கூடிய சத்தம் கேக்குது. அதிசய மிருகங்களும் பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. தான் இருக்க விஷயத்த வெளிக்காட்டாம ஹீரோயின் அங்க இருக்க கட்டைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. வந்த வேட்டைக்காரங்களும், டேய் அந்த மிருகத்தனைக்கு விடக்கூடாதுடா, அதோட மண்டை ஓட்டு கொம்ப மட்டும் எடுத்து வித்தோன்னு வை, கண்டிப்பா நிறைய பணம் கிடைக்கும்னு விடாம அந்த மிருகத்தை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயினும் அதே காட்டு வழி பாதைக்குள்ள போகும்போது பாவம் அப்பாவியான அந்த அதிசய மிருகங்களை இதனால அதிகப்படியான ரத்த போக்கால பாவம் அந்த மிருகங்கள் அதே இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போகுது. இதை பார்த்து தாங்க முடியாத ஹீரோயினும் கடவுள் ஆஷிரா இவங்களுக்கு நல்ல மரணத்தை கொடுங்கன்னு வேண்டிட்டு, கவலைப்படாதீங்க, இந்த சம்பவத்துக்கெல்லாம் யார் காரணமோ அவங்கள நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வில் அம்புகளோட ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. எந்த பக்கத்துல அந்த வேட்டைக்காரங்க போனாங்கன்னு ஒவ்வொரு திசையிலையும் தேடி அலையும் போத ஒரு வழியா கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன நகரத்தை கவனிக்கிறா. குறிப்பிட்ட தூரத்திலேயே தன்னோட ஃபால்கனை ஸ்டாப் பண்ணிட்டு, டே செல்லம், நீ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதனால நான் திரும்ப வர வரைக்கும் இதே இடத்துல பாதுகாப்பாருன்னு ஹீரோயின் மட்டும் தனியா அந்த நகரத்தை நோக்கி வராங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது இந்த வேட்டைக்கார பயலுங்க அதிசய மிருகத்தை மட்டுமே வேட்டையாளங்க. இந்த காட்டுக்குள்ள இருந்த மிகப்பெரிய ராட்சச தேல் ஒன்று இருந்திருக்கும் போல. அதையுமே வலுக்கட்டாயமா பிடிச்சு ஒரு கூண்டுக்குள்ள
கூண்டுக்குள்ள அடைச்சிட்டு இருக்கானுங்க. கொம்புகளை திருடிட்டு வந்த வேட்டைக்காரங்களையும் நம்மால பாத்துட்டா சரி சண்டைக்கு போலாமே யோசிக்கும் போது சடனா அங்க ஒரு பயங்கரமான மணியோட சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான வாகனத்துல இந்த தபேரா நகரத்தோட ராஜாவான டிராகன் அங்க வரான். ஆளு பாக்குறதுக்கு நல்லா குரங்கு மாதிரி இருக்கா இல்லையா, இவன் தான் இந்த ராஜாவோட தளபதி. அதுக்கப்புறமா வெளியில வந்த டிராகன் அங்க இருக்க மொட்டையை கூப்பிட்டு, என்னாச்சு, காட்டை அடிக்கிறதுக்கான வேலை நல்லபடியா போயிட்டு இருக்கா? அரசே, அதெல்லாம் பிரச்சனை இல்லாம ஒரு நாளைக்கு 4000 மரங்களை நாங்க அழிச்சிட்டு இருக்கோம். எது 4000? என்னடா பேசிட்டு இருக்க? உனக்கு உருவாக்கி கொடுத்த இயந்திரங்களை வச்சு நீ தினமும் 40,000 மரங்களை அழிப்பன்னு நினைச்ச. வெறும் 4000ங்கிறது எண்ணிக்கையில ரொம்ப கம்மி. அரசே, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த காடு நினைக்கிறத விட ரொம்ப பெருசு. அதை விட முக்கியமானது நிறைய அரக்க மிருகங்களும் அதிசய மிருகங்களும் உள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. அதுங்களை எல்லாம் சமாளிச்சு 4000 மரங்களை அழிக்கிறதே பெரும் பாடா இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம வழியில தடையா இருந்த எல்லா சின்ன சின்ன நகரங்களையுமே நாங்க பிடிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கூட நிறைய கைதிகள் வந்திருக்காங்க. அப்படியா, நல்லதா போச்சுன்னு ஒரு தாடிக்காரனை வெளியில கொண்டு வராங்க. ஆக்சுவலா இவரு திபெத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சின்ன நகரத்தோட ராஜா. சிரிச்சுக்கிட்டே வில்லனும், அட ராஜா, சின்ன வயசுல நான் உங்களை பாத்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? டிராகன் ராஜா, ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கே. ஆமா ஆமா, நீ அதை மறந்தாலும் நான் மறக்க முடியுமா? என் மூஞ்சில காரி துப்பி என் கிட்ட கூட வராதுன்னு எட்டி உதச்ச என்ன இந்த உலகத்தையே கட்டி ஆள நினைச்ச அன்சஸோட கதையை முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப இந்த உலகம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. எனக்கு தேவையானது தப்பிச்சு போன ஹர்கானியன்ஸோட இருப்பிடம். அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா சொல்லு. உன்னை நான் மன்னிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அரசே, நீங்க காமெடி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்கானியன்ஸ் எல்லாம் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. ஐயோ, அப்படிலாம் கிடையாதுப்பா. கண்டிப்பா அவங்க இந்த காட்டுக்குள்ளதான் இருக்காங்க. என் கையில இருக்கக்கூடிய புனித புத்தகத்தோட மறுபாதி கண்டிப்பா அவங்க கிட்டதான் இருக்கும். அந்த காரணத்துக்காக தானே இந்த ஒட்டுமொத்த காட்டையுமே நான் அழிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இந்த கதையெல்லாம் உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? எப்பா தளபதி, இவன் கதையை முடிச்சிருன்னு திபெத் ராஜாவையே போட்டு தள்ளிட்டானுங்க. நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பாத்துட்டு இருக்கா. ஆஹா, அப்படின்னா அந்த வேட்டைக்காரங்க இந்த வில்ல பையன் டிராகனுக்கு கீழே தான் வேலை பாக்குறாங்க போலன்னு அசந்த நேரத்துல காட்டுக்குள்ள பார்த்தா அந்த வேட்டைக்காரங்களுக்கு முன்னாடி வந்தவ இயற்கை வளங்களை அழிச்சதே தப்பு, இதுல நீங்க அதிசய மிருகங்களை சாகடிச்சது அதை விட பெரிய தப்புங்க. வா தோடா, செல்லக்குட்டி போதையில ஏதோ உளறிட்டு இருக்கா. என்னடி பிரச்சனை உனக்கு? வாய, ரெண்டு பேரும் ஒண்ணுமா இருக்கலான்னு பையன் தொடலாமேன்னு கிட்ட வருவான். ஆனா நம்ம ஆளு படக்கன்னு கத்திய வச்சு அவன் வயித்துல ஒரு ஏத்து, தப்பிக்க பார்த்த ரெண்டாவது ஆளுக்கும் கழுத்துல ஒரு ஏத்து, அதுக்கப்புறமா கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க கூடிய அரக்க மிருகங்கள் இருக்கு இல்லையா, அதை திறந்து விடலாமே ட்ரை பண்ணும்போது சடனா அந்த இடத்துக்கு ஒரு வெள்ளமுடிக்காரி வரா. ஆக்சுவலா இவன் இந்த வில்ல பையன் டிராகன் இருக்கா இல்லையா, அவனோட ரைட் ஹேண்ட் பேரு டம்னாட்டி. ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சவ. யாருமா நீ? டிராகனோட இடத்துக்குள்ளேயே தைரியமா வந்திருக்க. சரி சொல்லு, நீ எந்த பழங்குடியை சேர்ந்தவ? நான் எந்த பழங்குடியும் கிடையாது. பொய் சொல்லாத. காடனோட இருந்தா கண்டிப்பா அங்க உனக்குன்னு ஒரு வீடு இருக்கும். ஆனா ஹீரோயின் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம அந்த வெள்ளமுடிக்காரி டம்னாட்டி கூடயே சண்டைக்கு நிக்கிறா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிப்பானுங்க. சொல்லப்போனா சண்டை முடியறதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு இந்த டிராகனும் வந்துட்டான். ஹீரோனை அடிச்சு மொத்தமா லாக் பண்ணிட்டானுங்க. மறுபடியும் கண்ணபிடிக்கும் போது நகரவே முடியாத மாதிரி கை கால்களை கட்டி போட்டிருக்கானுங்க. உடனே பக்கத்துல வந்த வில்லனும், பரவாயில்லையே, உன் பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இந்த காட்டை பத்தின மேப் இருந்திருக்கு. என் சந்தேகம் சரியா இருந்தா காட்டுக்குள்ள நீ எதையோ ஒன்ன தேடிட்டு இருந்திருக்க. இவள முதல்ல அடிமைகளோட செல்குள்ள அடைச்சு வைங்க, நாளை பின்ன யூஸ் ஆவா. அப்ப கடுப்பான ஹீரோயின் படக்குன்னு கைத்தையெல்லாம் அத்து போட்டுட்டு அவன் சட்டையை அப்படியே கோத்து பிடிப்பா. ஆனா காவலாளிங்க கடைசி நிமிஷத்துல ஹீரோயினை லாக் பண்ணிட்டானுங்க. மறுபடியும் ஹீரோயின் மயங்கி போறாங்க. இந்த முறை பிளாஷ்பேக்ல சின்ன வயசுல ஹீரோயினோட ஊரை அழிக்க வந்த அந்த அன்சஸ் ராஜா இருக்கா இல்லையா, சோ அவனை பார்த்து பயந்த ஹீரோயினோட அம்மா, செல்லம் நீ காட்டுக்குள்ள மத்த குட்டி பசங்களோட ஓடி போய் தப்பிச்சு போயிருன்னு சொல்லுவாங்க. சரின்னு ரெண்டு பேரா பிரிஞ்சு காட்டை நோக்கி ஓடும் போது சரணா ஹீரோயின் கூட ஓடி வந்த குட்டி பையனோட கை லைட்டா நழுவி தொப்புன்னு கீழே விழுந்துருவான். அவனை காப்பாத்த வழி இல்லாம தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடுவா. இங்க அப்படியே பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயினை கையங்களமா விலங்க மாட்டி அடிமைகளோட சிறைக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அதே டைம்ல காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்த ஹீரோனோட குதிரை அந்த ஃபால்கன் இருக்குல்ல, அதையுமே இந்த பயலுங்க புடிச்சிட்டானுங்க. ஏ குதிரையே, சும்மா இருக்க மாட்டியா? நான் சொல்றத கேளுன்னு சாட்டையை வச்சு அடிப்பானுங்க. இத பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோயின் மறுபடியும் கையில விலங்கு இருந்தாலும் கூட மறுபடியும் காவலாளிகள் கூட சண்டை போடுவா. வழக்கம் போலதான் இவள அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணி கடைசியில அடிமைகள் வாழக்கூடிய கூண்டுக்குள்ள லாக் பண்ணிட்டானுங்க. அரைகுறையா கண்ணு முழிக்கும் போது பக்கத்துல ஒரு வயசான லேடி இருக்காங்க. அந்த அம்மா இடுப்புல வச்சிருந்த கத்தியை எடுத்து டக்குன்னு அந்த லேடியோட கழுத்துல ஹீரோயின் வைக்கிறாங்க. ஏலே, யாரா நீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போக விடுங்க, இல்லன்னு வையேன் இந்த கிழவியோட கழுத்தை நான் அறுத்து விட்டுருவேன். அப்ப உடனே அங்க இருக்கக்கூடிய காதல் ஜோடியான டேன் அப்புறம் கிளாரா பேச ஆரம்பிக்கிறாங்க. செல்லம், தாராளமா அந்த லேடியோட கழுத்தை அறுத்துக்கோ. ஏன்னா இங்க மரணத்தை பார்த்து யாரும் பயப்பட போறது கிடையாது. இங்க என்ன உன விருந்தாளியா கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. இது ஒரு சிறைச்சாலை. அடுத்து நம்ம கதையோட ஹீரோவான சென் பேச ஆரம்பிக்கிறான். ஏமா, உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குமே, என்ன ஜம்முன்னு சிறைச்சாலைக்குள்ள சாப்பாடெல்லாம் கிடைக்குதுன்னு? அதுக்கான காரணத்தை இன்னும் 1-2 நாள்ல நீயே தெரிஞ்சுப்ப. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல இப்ப அந்த வில்ல பையன் டிராகனோட கோட்டையை காட்டுறாங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த சயின்டிஸ்டும், அரசே என்னாச்சு, புத்தகத்தோட மீதி பக்கத்தை கண்டுபிடிச்சிங்களா? எங்க
அந்த ஹார்கானியன்ஸ் என்னோட கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறானுங்க. காடோட எல்லா திக்கு திசையும் தேடி பார்த்துட்டேன். இன்னமும் என்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அரசே, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்ககிட்ட இப்ப எல்லாமே இருக்கு, இருந்தும் ஏன் அந்த புத்தகத்தை தேடுறீங்க? அட என்னையா முட்டாள்தனமா கேள்வி கேக்குற? இந்த புத்தகத்தோட ஒரு பாதியை நான் படிச்சுட்டேன். இதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? இதுல எழுதிருக்கக்கூடிய குறிப்புகளை எந்த ஒரு மேதாவி படிச்சு புரிஞ்சுக்கிறானோ அவனால மட்டும்தான் இந்த உலகத்தை தான் கைக்குள்ள கொண்டு வர முடியுமா? அது மட்டும் கிடையாது, பாதி புத்தகத்தை படிச்சதுக்கே விஞ்ஞானத்துல நாம இப்ப முன்னேறி இருக்கோம். இதோ பாத்தியா, பவர் சோர்ஸ் மூலமா நாம லைட்ஸ் எல்லாம் எரியற வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். காடுகளை அழிக்கிறதுக்கான இயந்திரங்களை கூட உருவாக்கியாச்சு. ஒருவேளை மீதி புத்தகமும் கிடைச்சா கண்டிப்பா நான் இந்த உலகத்தோட கடவுளா கூட மாற முடியும். கட் பண்ண அடுத்த சிறைக்குள்ள இருக்க ஹீரோவும் மத்தாளங்களை பார்த்து, ஏப்பா நான் இப்பதான் விஷயத்த கேள்விப்பட்டேன். ஹர்கானிய காட்டுக்குள்ள இருந்த வில்லனோட கேம்புக்குள்ளேயே போந்த அங்க இருக்க சோல்ஜர்ஸ் 2 பேரோட கதையை முடிச்சிருக்கா. அது மட்டும் கிடையாது, அந்த வெள்ளமுடிக்காரி டம்னாட்டி இருக்கால, அவ கூடயே நம்ம ஹீரோயின் சண்டை போட்டிருக்காளாம். பரவாயில்ல, புள்ள நல்லா திறமசாலின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க பாறைகள்ல ஏறி இந்த இடத்த விட்டு வெளியில போறதுக்கான துளை வரைக்குமே வந்துட்டா. ஆனா அப்ப கூட கிளாரா, டான் யாருமே இதை பார்த்து சந்தோஷப்படல. ஏன்னா வெளியில எப்பவுமே காவலர்கள் இருப்பாங்க. அதுவும் 1-2 பேர் கிடையாது, 100கணக்கான ஆளுங்க காவலுக்கு இருப்பானுங்க. அதனாலேயே வெளியில போன ஹீரோனை படக்க நடிச்சு திரும்ப உள்ள தூக்கி போட்டானுங்க. முன்னவாச்சும் கொஞ்சம் ஃப்ரீடமா விட்டுருப்பானுங்க, ஆனா இந்த முறை கை கால்ல விலங்க வேற மாட்டி விட்டானுங்க. இத பார்த்து சிரிச்சுக்கிட்டே மொத்த பேரும், ஏமா எங்களுக்கு என்ன மேல போக தெரியாமையா இருக்கு? ஏற்கனவே அடி வாங்கிதாம்ல நாங்களும் உட்காந்துருக்கோம். ஒரு சந்தேகத்துல ஹீரோனும், ஆமா அந்த வெள்ளமடிக்காரிய பத்தி நீங்க ஏதோ ஒண்ணு பேசுனீங்கல்ல, அவ யாரு? ஆக்சுவலா அவளோட பேரு அனீசியா, ஆனா எல்லாருமே டம்னாட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு சாபம் இருக்கு. அவ எத்தனை பேரை சாகடிக்கிறாளோ அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட குரல்கள் ஒரு ஆன்மாவா திரும்ப திரும்ப அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குமா. கட் பண்ண இதே டைம்ல அனீசியாவை காட்டுறாங்க. டிராவை திறந்தவ உள்ள நிறைய பாட்டில்ஸ் இருக்கு, அதுல ஒரு மருந்து எடுத்து டபக்குன்னு குடிக்கிறா. அதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த டிராகனும், என்னாச்சு உன்னோட சத்தம் இன்னும் குறையலையா? அரசே, பேச்ச மாத்தாதீங்க, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப வருஷமா நம்ம 2 பேரும் நல்லா பழகிட்டு இருக்கோம், ஆனா ஒரு முறை கூட நாம ஒண்ணு முன்னா இருந்ததில்ல. ஒருவேளை என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லனா என்ன போல ஒரு டம்னாட்டிய உங்களோட மனைவி ஆக்குறதுக்கு விருப்பம் இல்லையா? அனீசியா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு இடத்தை தான் நான் உனக்கு கொடுத்திருக்கேன். முதல்ல தொலைஞ்சு போன புத்தகத்தோட மீதி பாதி கிடைச்சாகணும். அப்பதான் என்னால உன் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கூட வாழ முடியும். சோ தற்போதைக்கு நீ அந்த வேலையை பாரு. அப்புறம் உனக்கு அந்த குரல்கள் அடிக்கடி கேக்குது இல்லையா, தற்போதைக்கு இந்த மருந்த குடி. கொஞ்ச நேரத்துக்கு அந்த வாய்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும். உடனே அனீசியாவும் டபக்குன்னு எடுத்து குடிக்கிறா. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியில அனீசியா பக்கத்திலேயே நிறைய பேய்கள் இவகிட்ட கூச்சலிட்டு பேசுற மாதிரி நமக்கு தெளிவா காட்டுறாங்க. கட் பண்ண இதே டைம்ல சிறைக்குள்ள இருக்க கைதிகள்லாம் சண்டை போறதுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. மரக்கட்டையால செய்யப்பட்ட வாள்களை கையில எடுக்கும் போது சடனா ஹீரோனும், ஆமா எதுக்காக நீங்க எல்லாம் இந்த பயிற்சி எடுக்கிறீங்கன்னு ஹீரோ கிட்ட கேப்பா. ஏமா நேரத்துக்கு சரியா சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களே, உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காகவா? கிடையவே கிடையாது, இங்க நீ ஒழுங்கா பயிற்சி எடுக்கணும். ஏன்னா தோ நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய மைதானத்தோட கதவு தருகும். நம்மள யார வேணா வெளியில சண்டைக்கு கூப்பிடுவாங்க. அப்படியா? நம்ம கூட யார் சண்டை போடுவா? அது மனுஷனா கூட இருக்கலாம், அப்படி இல்லனா காட்டுக்குள்ள இருந்த அரக்க மிருகங்களா இருக்கலாம். ஒண்ணு, நாம இந்த போட்டிகள்ல தொடர்ந்து ஜெயிக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் நாம இந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியும். அப்படி இல்லனா இறந்து போனா மட்டும்தான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும். முக்கியமான இன்னொன்னு, இப்போ வரைக்கும் என் மேல எந்த ஒரு ஆயுதங்களும் பட்டதே கிடையாது. ஏன்னா என்ன தொடறதுக்கான திறமை இங்க இருக்க யாருக்கும் கிடையாதுன்னு ஹீரோ சீன் போட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற ரீட்டாங்கிற லேடி, ஏ சோனியா உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த ஹீரோ சாதாரண ஆள் கிடையாது, கிங்மாங் ராஜ்யத்தோட இளவரசன். டிராகன் தான் அவங்களோட ராஜ்யத்தை அழிச்சான். ஆனா மிச்ச மீதி மக்கள் காட்டுக்குள்ள எங்கேயோ பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட நீ ஒரு இளவரசனான? ஹீரோனுக்கே ஷாக்கு. அப்ப உடனே கிளாரா உள்ள போந்து, இந்த பாரு இங்க இருக்க எல்லாருமே உங்ககிட்ட நல்லா பேசுறாங்கன்னு, எல்லாரையும் நண்பர்களா நினைக்காத. ஏன்னா அந்த டிராகன் நம்ம 2 பேரை கூட மோத வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எது இங்க இருக்க ஆளுங்க கூட நான் மோதணுமா? முடியவே முடியாது. நான் இங்க வந்தது எனக்கு பிடிச்சமான விஷயங்களை பாதுகாக்க, அப்புறம் என்னோட இனத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், நீ எந்த இனத்தை சேர்ந்தவ? மன்னிச்சிருங்க, நான் சின்ன வயசுல நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவத்தால பாதிக்கப்பட்டேன். அன்னையில இருந்து நான் எந்த இனத்தை சேர்ந்தவங்கிறது எனக்கு மறந்து போச்சு. இங்க கட் பண்ணா காலையில விடியுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மைதானத்துல சண்டை போட்டி ஆரம்பிக்குது. முதல் ஆளா டான் உள்ள போந்த ஒரு 5-6 பேரு கஜேந்திரா வெப்பனை வச்சு போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கைதிகளுமே தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை அங்க இருக்க குடோனுக்குள்ள போய் வாங்கிப்பாங்க. கடைசியா ஹீரோன் உள்ள போயிட்டு, ஏ குண்டு மாமா, தோ அங்க இருக்க உடல் கவசம், கையில கேடயம், அப்புறம் நல்லா பட்டாக்கத்திய குடு. ஆனா அந்த பையில பாருங்க, செல்லம் நீ கேக்குற எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. டிராகன் ராஜா உனக்குன்னு ஒரு சில விஷயங்களை கொடுக்க சொல்லிருக்காருன்னு மரக்கத்தி, மரத்தால செய்யப்பட்ட கேடயத்தை மட்டுமே கொடுக்குறானுங்க. கொடுமைக்குன்னு அது கூட பரவாயில்லைங்க, ஏதோ கில்மா டான்ஸ் ஆட போற மாதிரி வெறும் 2 பீஸ போட்டானுங்க. யோ இது எப்படியா உயிரை காப்பாத்தோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ராஜா கொடுக்க சொன்னாரு கொடுத்துட்டேன். வக்காளி இருறா, நான் வெளியில போயிட்டு வந்து உன்ன வச்சுக்கிறேன்னு கொடுத்த காஸ்டியூமோட நம்மால வெளியில வந்துட்டா. அப்ப இந்த கிளாராவை பாருங்களேன், வரப்போற எதிரி யாரா இருந்தாலும் சரி யோசிக்காம அவங்களை சாகடிக்கிறதுல தான் நம்மளோட கவனம் இருக்கணும். ஆக்சுவலா இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோனும் கிளாராவும் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப இந்த
வில்லனோட அமைச்சர் பையனை பாருங்களேன் சண்டை ஆரம்பிக்கிட்டுங்கிறான். அப்ப உடனே கிளாராவும் விளங்குச்சுப்போ நம்ம 2 பேரும் சண்டை போடணும்னு சொல்றானுங்க. எது நான் உன் கூட சண்டை போடணுமா? வாய்ப்பே கிடையாது, என்னால பண்ண முடியாது. உடனே கையில இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுட்டு யோ டிராகன் ராஜா நீ தான் தைரியமான ஆளாச்சே, என்னால இந்த கிளாரா கூட எல்லாம் சண்டை போட முடியாது, வேணும்னா நீ வா நான் உன் கூட சண்டை போறேன்னு கத்துவா. ஒரு ராஜா கிட்டே இந்த மாதிரி எல்லாம் பேசினா அவன் சும்மா இருப்பானா? நீங்க சண்டை போடலனா என்ன, உங்க கதையை நான் முடிச்சு வைக்கிறேன்னு இவன் லைட்டா கைய காட்டினதுமே கிளாராவோட கழுத்துல ஒரு அம்ப விட்டானுங்க. அவ்வளவுதாங்க, அந்த அம்மா ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்துட்டாங்க. இந்த விஷயத்த செல்லுக்குள்ள இருக்க மத்தாளுங்க பார்த்து செம ஷாக்கு. அதுலயும் கிளாரா இந்த டேனோட காதலியாச்சே, சோ அவனுமே ரொம்ப கோவத்துல கத்திட்டு இருக்கான். பாவம் கொஞ்ச நேரத்திலேயே ரத்த போக்கால கிளாரா அங்கேயே இறந்து போயிடுவா. இதுக்கடையில வெல்ல இன்னொரு 4 சோல்ஜர்ஸ சண்டைக்காக அனுப்பி வைக்கிறான். நம்மளுக்கு சண்டை போறதெல்லாம் சர்பத்து குடிக்கிற மாதிரி கிளாராவோட வாள் எடுத்துக்கிட்டு தனியாளா தன்னை கொல்ல வந்த 4 எதிரிகள் கூட சண்டை போட்டு அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டா. இதை ஏதோ படம் பாக்குற மாதிரி அங்க இருக்கிற ஊர் மக்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா இறந்து போன கிளாரா தன் கழுத்துல ஒரு லாக்கெட் மாட்டி இருந்திருப்பா. சோ இப்ப அதை மட்டும் கொண்டு வந்த நம்ம டேனோட கையில ஒப்படைச்சிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவா. மரணம் இவங்களுக்கு பழகி போன ஒண்ணு, அதனால அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அமைதியாகிறாங்க. ஆனா ஹீரோனுக்கு மட்டும் கிளாராவோட இறப்பை ஏத்துக்கவே முடியல. சோ சின்ன வயசுல தான் கத்துக்கிட்ட ஒரு பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா பாட ஆரம்பிக்கிறா. அப்ப பாருங்க அதே பாட்டை அந்த கூட்டத்துக்குள்ள இருக்க ஜீஜு அப்படிங்கிற ஆளும் பாட ஆரம்பிக்கிறான். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்பதான் தெளிவா பாத்துக்கிறாங்க. அடுத்த இதே டைம்ல வில்லன் தன்னோட சயின்டிஸ்ட பார்க்க வந்திருக்கா. அங்க ஒரு பெரிய லேபே வச்சிருக்கானுங்க. யோ என்ன ஆச்சு, நான் உருவாக்க சொன்ன அந்த புது டிவைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? தலைவரே பக்காவா ரெடி ஆயிடுச்சு, நீங்களே இதை பாருங்கன்னு. இவனுங்க காட்டுக்குள்ள இருந்து பிடிச்சிட்டு வந்த ராட்சச தேல் இருக்கு இல்லையா, அதோட தலையில வட்ட வடிவத்துல ஒரு சின்ன டிவைஸ் வைக்கிறாங்க. அது அப்படியே லாக் ஆயிடுச்சு. வில்லன் கையில இன்னொரு டிவைஸ் இருக்கு. லைட்டா அதோட மேல் பக்கத்தை திருப்பினதுமே சிகப்பு நேரத்துல லைட் எரியுது. அதே டைம்ல ராட்சச தேலோட தலையில இருக்க டிவைஸ் பயங்கரமான வலியை கொடுக்கும் போது ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அந்த மிருகமும் கத்த ஆரம்பிக்குது. மறுபடியும் டிவைஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஏதோ ஓரளவுக்கு அமைதியாகுது. ஒரு சந்தேகத்துல வில்லனும் ஆமா இந்த டிவைஸ் மனிதர்களுக்கு ஒர்க் ஆகுதா? எங்க நானும் நம்ம அடிமைகள் மேல இந்த டிவைஸை செட் பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்களால டிவைஸ் கொடுக்கிற வழியை தாங்க முடியல, மொத்தமா இறந்து போயிட்டாங்க. எனக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் டைம் கிடைச்சா கண்டிப்பா நான் இன்னும் நல்லபடியா டிவைஸை மாத்திடுவேன். இப்போதைக்கு நீங்க உருவாக்க சொன்ன அந்த பவர் சோர்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு ஒரு மிஷினை காட்டுறாங்க. பார்த்தா அது ஏதோ தங்க நிறத்துல மின்சாரம் இருக்கு இல்லையா, அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. கட் பண்ண அடுத்த சிறைக்குள்ள இருக்க ஹீரோனும் நேரா ஜூஜு கிட்ட வரா. ஆமா நான் பாடின பாட்டு எப்படி உனக்கு தெரியும்? சிரிச்சுக்கிட்டே ஜூஜுவும் நான் ஒரு ஹார்வேனியன், எனக்கு இதே என் கிராமத்துல இருந்த ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது கண்டிப்பா நீயும் ஒரு ஹார்வேனியன் தான். நம்ம ஆளுக்கு இதை கேட்டு சந்தோஷம் தாங்கல. அதே டைம்ல சோகமாகடா, இப்ப நீ உயிர் பழச்சிருக்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இனத்தை சேர்ந்த ஆளுங்களும் தப்பிச்சிருப்பாங்கல்ல. சோனியா உனக்கு விஷயம் தெரியாதா, நம்மள நிறைய பேரு இன்னும் ஊரோட காட்டோட மையப்பகுதியில ஒளிஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா நம்மளோட இனத்தையும் பார்க்க முடியும். சரி அதெல்லாம் விட்டு தள்ள, உன் கூட ஒரு சில குழந்தைகள் காட்டுக்குள்ள தப்பிச்சு போனாங்களே அவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? என்னத்த சொல்ல, ஒரு சில குழந்தைங்க பசி பட்னியால இறந்து போனாங்க. இன்னும் ஒரு சிலர் கொடிய நோய் தாக்கப்பட்டு இறந்து போனாங்க. ஆனா நான் அந்த காட்டுக்குள்ள எப்படி உயிர் வாழணும், உணவுக்கு என்ன பண்ணணும்னு எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிச்சேன். இத்தனை வருஷமா எனக்கு துணையா இருந்தது என்னோட குதிரை மட்டும்தான். சரி விடு, இதுக்கப்புறம் நாங்க உனக்கு இருக்கோம்னு ஜூஜு பையன் ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதே டைம்ல உள்ள வந்த காவலாளிகள் மறுபடியும் ஹீரோனுக்கு அரைகுறை காஸ்டியூம் கொடுத்து டிராகன் ராஜா அவனை கொண்டு வர சொன்னார்னு அவளை மட்டும் கூண்டுக்குள்ள அடைச்சு தூக்கிட்டு போறானுங்க. அதுவும் எங்க ஒரு பெரிய பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு. ஹீரோயின் கையில இருந்த மேப்ப அங்க இருக்க சுவர்கள்ல ஒட்டி வச்சு, செல்லம் நீ மேப்ல மார்க் பண்ணிருந்த எல்லா இடத்தையும் நான் நோட் பண்ணேன். ஆக்சுவலா அந்த ஹேர்வேனியன்ஸை தேடுறதுக்கான வேலையை நீ எனக்கு மிச்சப்படுத்திருக்க. நீ இன்ட்டு போட்ட இடங்கள்ல யாருமே இல்ல அப்படின்னா மீதி இருக்க இடங்களை நான் தேடினா மட்டுமே போதும். அங்கதான் கண்டிப்பா அந்த ஹார்வேனியன்ஸ் இருப்பாங்க. சரி அதையெல்லாம் விடுத்தல, உனக்கு இந்த புத்தகத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? ஹீரோனுக்கு சடனா இந்த புத்தகத்தை பத்தின இல்யூஷன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அதாவது இவ இருந்த கிராமத்திலேயே இந்த புத்தகம் இருந்த மாதிரியும் அந்த டீச்சரமான ஒரு லேடிய சொன்னோம் இல்லையா, அவங்க அந்த புத்தகத்துல இருக்க விஷயங்களை குழந்தைகளுக்கு பாடமா எடுத்த மாதிரியும் தெரியுது. இல்லூஷன் கட்டாததுமே ஹீரோனோட முகம் லைட்டா மாறி போயிருக்கும் இல்லையா, அதை பார்த்து வில்லனுக்கு டவுட். இந்த புத்தகத்தை பார்த்து நீ ஷாக் ஆகுறனா கண்டிப்பா நீயும் அந்த ஹார்வேனியன் இனத்தை சேர்ந்த ஆளாதான் இருப்ப. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சடனா அந்த இடத்துக்கு அமைச்சர் ஓடி வரா. தலைவரே சீக்கிரம் வாங்க, நீங்க கேட்ட பொருள் வந்துடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா திரும்ப ஹீரோனும் சிறைக்குள்ள வந்துருவா. வழக்கம் போல மைதானத்துல போட்டியும் ஆரம்பிக்குது. முன்ன விட இந்த வில்லன் பயங்கரமான எதிரிகளை சண்டைக்குள்ள கொண்டு வரான். அப்ப இந்த குண்டு அங்கிள் உள்ள பூந்து நீ வா நீ வான்னு ஒவ்வொருத்தனையும் கூப்பிடறானே தவிர நம்ம ஹீரோனை மட்டும் கூப்பிடவே மாட்டேங்கிறான். யோ என்ன பஞ்சாயத்து நடக்குதுங்க, ஏன் என்ன போக விட மாட்டேற? உன்னை பாதுகாக்கணும்னு அரசர் உத்தரவு கொடுத்திருக்காரு. சோ நீ எந்த போட்டியிலையும் இனிமே கலந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அட கடவுளேன்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. போத
பத்தாத குறைக்கு சண்டையில இப்ப ஹீரோ ஜூஜு இன்னும் ஒரு சில பேரு கலந்துக்க போறாங்க. அப்பதான் ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து எக்காரணத்தை கொண்டும் ஜூஜு மட்டும் சாக விடாம நீ தான் பாத்து கொடுங்கறா. நேரம் போக வெளியில சண்டை படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தனுமே அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்கானுங்க. இத பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோயினும் நேரா குண்டு அங்கிள் கிட்ட வரா. எலை தீவெடி தலையா, இப்ப மட்டும் நீ எனக்கு வெப்பன்ஸை கொடுத்து வெளியில அனுப்பல, நான் உன்னை அப்பளம் மாதிரி நசிக்கிறவேன்னு மிரட்டுறாங்க. உயிர் பயத்துல அவஞ்சுமா இருப்பானா போய் தொலைன்னு ஹீரோயினுக்கு உடல் கவசத்தையும் கத்தியவும் கொடுத்து வெளியில அனுப்பி வைக்கிறான். வில்லனுக்கு திரும்ப ஹீரோனை கிரவுண்டுக்குள்ள பார்த்ததுமே தூக்கி வாரி போடுது. அப்பதான் சிரிச்சுக்கிட்டே வில்லன் சிறைச்சாலைக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த பேரையுமே கிரவுண்டுக்குள்ள கொண்டு வரான். அப்ப உடனே ஹீரோயினும் நீ என்ன வேணா பண்ணு, கண்டிப்பா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட மாட்டோம்னு சொல்லுவான். அப்ப வில்லன் லைட்டா சிக்னல் கொடுத்ததுமே அந்த கிரவுண்டோட தரைப்பகுதி ஓபன் ஆகுது. என்னடான்னு பார்த்தா உருவத்துல நல்லா ஜெய்ஜாண்டிக்கா மூஞ்சி மேல ஒரே கண்ணு பயங்கரமான கொம்புகளை வச்சுக்கிட்டு சைக்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரக்க வந்து நிக்கிறான். ஆக்சுவலா அது சங்கிலி மாட்டி இருந்தாலுமே ரொம்ப அமைதியா தான் இருந்திருக்கும். ஆனா வில்லன் அதோட முதுகுல இவன் உருவாக்குன டிவைஸ் வச்சிருக்கான். அந்த பக்கத்துல பட்டனை பிடிச்சு அழுத்தினதும் போதும் அமைதியா இருந்த மிருகத்துக்கு இப்ப வெறி பிடிச்சு போச்சு. லெப்டுக்கா ரைட்டுக்கான்னு ஒவ்வொருத்தனையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது. அதுலயும் நம்ம ஹீரோ இருக்கான் பாருங்க, அவன் டைரக்டா அங்க இருக்க பள்ளத்திலேயே விழுந்துருவாங்க. கடைசியா அடிமைகள்ல குரங்கு மூஞ்சிக்காரன் ஒரு தருப்பான். அவனை இந்த சைக்ளோப்ஸ் கொல்லலான்னு போகும்போதுதான் எதிர்ச்சியா ஹீரோயின் அதோட தலைப்பகுதியில ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டிவைஸையே கவனிக்கிறா. ஓஹோ, வில்லன் இதை வச்சுதான் ஆட்டம் காட்டுறான் போலன்னு சைக்ளோப்ஸ் அசந்த நேரத்துல அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு அதோட பின் தலையில இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் இருக்குல்ல அதை மட்டும் கத்திய வச்சு நோண்டி அப்படியே பிடுங்கிடுவா. ஒரு கோவத்துல அரக்க மிருகம் ஹீரோயினை கொல்லலான்னு வரும். அப்பதான் நம்மால நீ எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க உன்னை எதுவும் பண்ண போறது இல்ல, தோ உன்னோட எதிரி அங்கதான் இருக்கான்னு வில்ல உட்கார்ந்து இருக்க அந்த சிம்மாசனத்தை பார்த்து கையை நீட்டும் போது சைக்ளோ பரகனுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொன்னாங்கிறது தெளிவா புரிஞ்சு போகுது. அதனாலேயே குடுன்னு ஓடி வந்து சிம்மாசனத்தை கொம்போட வச்சு அடிச்சு தூக்குது. ஒரு கட்டத்துல அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு ஒரு பெரிய பாதையவே உருவாக்கிறோம். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில ஹீரோ பள்ளத்துக்குள்ள விழுந்து போயிருப்பான்ல, ஆக்சுவலா அவன் இன்னும் சாகல, பாறையை பிடிச்சு திரும்ப நம்மளால மேல வந்துட்டான். அப்போ உடனே ஹீரோனும் இதோ பாருங்க உங்களோட விடுதலைக்கான பாதை கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு, இங்க இருந்து தெற்கு பகுதியில் இருக்க மலைப்பகுதிக்கு போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் உங்களை காலையில வந்து பாக்குறேன்னு ஹீரோயின் மட்டும் நேரா அங்க இருக்க கோட்டைக்குள்ள வரா. ஏன்னா இவளோட குதிரை அந்த ஃபால்கன் இருக்குல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள வந்ததுமே எதிரிகள் சுத்து போடுவானுங்க. பட்டாக்கத்தைய கழுத்து காலுன்னு எல்லா இடத்துலயும் சொருகி விளையாடிட்டு இருக்கா. இதுக்கிடையில வில்ல ஒரு சில காயங்களோட எஸ்கேப் ஆயிட்டு நேரா இப்ப கோட்டையோட மையப்பகுதிக்கு வந்திருக்கான். ஆனா இந்த சின்ன கேப்ல நம்ம ஹீரோயின் நேரா அந்த வில்லனோட லேபுக்கே வந்துட்டா. சயின்டிஸ்ட் ஒட்டுமொத்த பேரையும் விரட்டி தள்ளிட்டு அங்க இருக்கக்கூடிய பவர் சோர்ஸ் டிவைஸை கவனிக்கிறா. கூடவே இங்கதான் நம்ம ஹீரோயினோட குதிரையுமே அடைச்சு வச்சிருப்பானுங்க. ஒரு வழியா அதை திறந்து வெளியில கொண்டு வந்தவ போற போக்குல ஒரு பெரிய ஈட்டி எடுத்து அந்த வில்லன் உருவாக்கி வச்ச பவர் சோர்ஸ் டிவைஸ் இருக்குல்ல அதை பார்த்து விடுவாங்க. ஆம்படுதாங்க இந்த சம்பவத்தால அந்த ஒட்டுமொத்த கோட்டையுமே பயங்கரமா வெடிக்குது. இத கண் கூட வில்லனுமே கவனிக்கிறான். சரி டிவைஸ் தான் அழிஞ்சு போச்சு, அதை திரும்ப உருவாக்குறதுக்கு சயின்டிஸ்ட் நம்ம கூட தான் இருக்கான்னு அந்த பயல திரும்பி பார்த்தா வெடிச்ச வேகத்துக்கு ஒரு கண்ணாடி பறந்து வந்து அந்த பயலோட கழுத்துல இறக்கி இருக்கு. அப்புறம் என்ன ரத்த போக்கால அந்த ஆளும் இறந்து போயிட்டான். நேரம் போக காலையில விடியுது. ஹீரோவும் மத்த கைதிகளும் தெற்கு மலைப்பகுதியில காத்திருக்காங்க. சொன்ன மாதிரியே சரியான நேரத்துக்கு ஹீரோனும் அங்க வந்துட்டா. அப்புறம் என்ன ஒன்னா நம்மளுங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாருங்க பாதியிலேயே நம்ம ஹீரோ உள்ள போந்து என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல என்னால உங்க கூட வர முடியாது. ஏன் என்னாச்சு? தோ அங்க தெரியுற மலைப்பகுதி இருக்குல்ல அங்கதான் என் நகரமும் மக்களும் வாழ்ந்தாங்க. ஆனா எப்ப இந்த வில்லன் எல்லாத்தையுமே அழிச்சானோ கண்டிப்பா மக்கள் உயிரை காப்பாத்திக்க காடுகளுக்குள்ள பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ நான் முதல்ல அவங்கள பாக்குறேன். என்னோட ராஜ்யத்தை நான் திரும்ப மீட்டெடுத்தாகணும். ஆனா கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை தேடி வருவேன். சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்த ஹீரோனும் கத்தி எடுத்து படக்கன அந்த பயலோட கையில ஒரு மார்க்க போட்டா. ஏன்டி இப்பெல்லாம் பண்ணன்னு கேட்டா நீ தானே சொன்ன இப்ப வரைக்கும் யாரும் என்ன காயப்படுத்தினதே கிடையாதுன்னு. பாத்தியா நான் தான் மொத ஆளு, ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன் உயிரை காப்பாத்திருக்கேன். அதனால எப்ப வேணா நான் உங்ககிட்ட திரும்ப வருவேன், எனக்கு தேவையானதை கேட்டு நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பேங்கிறா. அதாவது ஹீரோவை காதலிக்கிறா. அதத்தான் இந்த பயவுல இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயினும் மத்தாளுங்களும் மட்டும் ஏற்பட்ட காயங்களுக்கு ஒரு இடத்துல கேம்ப போட்டு மருந்து போடுவாங்க. சடனா அதே டைம்ல இவங்க கூட்டத்துல இருந்த குரங்கு பையன் வில்லனோட அடியாளங்கள்ல ஒருத்தனை கட்டி தூக்கிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் அந்த பயல வளைச்சு பிடிச்சு நாங்க எங்க இருக்கோங்கிறத நீ அந்த வில்லன் கிட்ட சொல்லிட்டியா? அட ஏமா நீ வேற, நான் தான் போய் சொல்லணுமா? ஆக்சுவலா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தது நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இங்க சுத்திட்டு இருக்காங்க. என்ன வில்லனுக்கு நீ தேவை. கோவத்துல ஹீரோயினும் அந்த பயலோட கழுத்தை அறுத்து போட்டுட்டு ஜூஜுவை தனியா கூப்பிட்டு உனக்கு நம்மளோட ஹர்பானியன் சினம் எங்க இருக்குன்னு தெரியும்ல? ரொம்ப நல்லாவே தெரியும். இங்க இருந்து தொடர்ந்து 2 நாள் பயணம் பண்ணா நாம அவங்களோட இருப்பிடத்துக்கு போக முடியும். மன்னிச்சிரு, என்னால இப்போதைக்கு உன் கூட வர முடியாது. ஏன்னா அந்த வில்லனுக்கு நான் தேவை. நான் உன் கூட வந்தேன் கண்டிப்பா என்ன வச்சு நம்ம ஆளுங்க எல்லாருமே பிடிச்சிருவாங்க. சோ இங்க இருந்து நீ மட்டும் தனியா நம்ம ஆளுங்களை பார்த்த அந்த வில்லன் உங்களை தேடி வரான வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போ. இப்ப ஜூஜு அங்க இருந்து போனதுமே ஹீரோனை பாருங்களேன், வில்லனுக்கு நான் மட்டும் தான் தேவை. சோ நீங்க தனித்தனியா பிரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்க. ஏன்னா என் கூட வந்தா உங்களுக்கு மரணம் மட்டும் தான் மிச்சமா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே டானோ என்ன பேசிட்டு இருக்க, உயிரை பார்த்து பயந்தவங்களா நாங்க, எங்க எல்லாரையும் நீ காப்பாத்திருக்க, இப்ப உனக்கு உதவி பண்ண வேண்டியது எங்களோட கடமை. சரி அப்படின்னா அவங்க நம்மள தாக்குறதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள இருக்க அவங்களோட சின்ன கேம்ப நம்ம போய் அட்டாக் பண்ணலான்னு மொத்த பேரும் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டானுங்க. கொஞ்ச
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதே இடத்துக்கு வந்த வில்ல அனீசியாவை கூப்பிட்டு, "இந்த பாரு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா அந்த ஹீரோயினோட தலை எனக்கு தேவை. எப்ப நீ அவளை சாகடிச்சு அவ தலையை நீ இங்க கொண்டு வரியோ அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னோட அரசி ஆகுறேன்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்குறான்." இவங்க பேசின எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கேட்ட ஹீரோயினும் வேணும்னே முன்னாடி வந்த வெட்டப்பட்ட ஒரு சோல்ஜரோட தலையை அப்படியே வீசுவா. வில்லனும் சும்மா கிடையாது, செல்லம் வெயிட் பண்ணுமா, உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன்னு அவன் ஒரு பேக தூக்கி போடுவான் பாருங்க. உள்ள நம்ம ஜூஜுவோட வெட்டப்பட்ட தலை இருக்கு. இத பார்த்து சோகமான ஹீரோயினும் அமைதியா தான் கூட்டாளிகளோட காட்டுக்குள்ள வந்துட்டா. மரத்துக்கு மேல இறந்து போன ஜூஜு பத்தி யோசிக்கும் போது சடனா காட்டுக்குள்ள யாரோ பதுங்கி வர விஷயத்த கவனிக்கிறா. ஒருவேளை எதிரிகளா இருப்பாங்களோன்னு இவ அம்ப விடலாமே நினைக்கும் போது சடனா ஒரு ஆள் உள்ள போந்து, "அவசரப்படாத, நாங்க எல்லாருமே ஹார்வானியன்ஸ், உன்னோட பேரு தான் சோனியால, உன்னை பத்தின கதை இப்ப உலக ஃபுல்லா பரவி இருக்கு, சோ அதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க இங்க வந்தோன்னு தங்களோட ஒட்டுமொத்த டீமையும் அறிமுகப்படுத்துவாரு. அதுலயும் சின்ன வயசுல நம்ம ஹீரோனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, அந்த லேடியுமே இங்கதான் இருக்காங்க. கட்டி பிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமலைய பொழியறாங்க. அப்பதான் அந்த டீச்சர் அம்மாவும் தாங்கிட்ட இருக்க புத்தகத்தோட மீதி பக்கத்தை காட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கதான் படத்துல ஒரு பெரிய ட்விஸ்டையும் ரிவீல் பண்ணுவாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த அன்ஜசன் சொல்லப்படக்கூடிய தீய ராஜா நம்ம ஊருக்குள்ள போந்து எல்லாரையுமே சாகடிக்க ஆரம்பிச்சான். அப்ப இந்த புத்தகத்தை காப்பாத்துறதுக்காக நம்மளோட தலைவர் எவ்வளவு பாடுபட்டாரு. ஆனா புத்தகம் நடந்த கலவரத்துல ரெண்டா கிழிக்கப்பட்டது. ஒரு பாதிய நான் எடுத்தேன், இன்னொரு பாதி அதே இடத்துல ஒளிஞ்சிருந்த ஒரு சின்ன பையன் கிட்ட மாறுச்ச. ஆனா அன்சஸ் படையை சேர்ந்தவங்க அந்த சின்ன பையனை பணைய கைதியாக்குனாங்க. யாரும் புரிஞ்சுக்க முடியாத அதுல இருந்த மொழிகளை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அந்த அன்சஸோட கூட்டத்தையே எதிர்த்து அழிச்ச இப்ப ஒரு டிராகனை அவதரிச்சிருக்கான். ஹீரோனுக்கு இந்த கதையை கேட்டு சமஷாக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, அப்படின்னா அந்த வில்ல பையன் டிராகன் அவன ஒரு ஹர்கானியனா? ஆமா, பேராசை அவன ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போயிருச்சு. சரி, ஆனது ஆயிடுச்சு. வில்லனோட பாதி படைகளை ஏற்கனவே அந்த சைக்ளோப்ஸ் இருக்க அழிச்சிட்டான். இப்ப மீதி படைகள் மட்டும்தான் இருக்கு. இந்த சின்ன கேப்ல உள்ள போனா கண்டிப்பா வில்லனையும் அழிக்க முடியும், அவனோட ராஜ்யத்தையும் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி சொல்லிட்டு நேரா நம்மளுங்க கோட்டை கிட்ட வரானுங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே வில்ல காட்டுக்குள்ள இருக்க மரங்களை அழிக்கிறதுக்கு ஒரு மிஷினையும் இங்க இருந்தே தீ பிளம்புகளை வச்சு அந்த ஒட்டுமொத்த காடுகளையும் அழிக்கிறதுக்காக ஒரு பீரங்கியவும் உருவாக்கி இருக்கான். நொடி பொழுதுல இவன் குண்டுகளை வீசினதும் போதும் காட்டோட நாலா திசைகள்லயும் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. உசருக்கு பயந்து ஹீரோயினும் கூட்டாளிகளும் தெரிச்சு ஓடுவாங்க. ஆனா குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா பதுங்கி இருந்த நம்மளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நினைக்கிறத விட சண்டை தாறுமாறா போயிட்டு இருக்கு. அதுலயும் 1-2 பேரை எதிரிகள் போட்டு தட்டானுங்க. கடைசியில உள்ள வந்த இந்த அனீசியா ஹீரோயினுக்கு எதிரா நேருக்கு நேரா சண்டை போட ஆரம்பிக்கிறா. சரி, இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா குரங்கு தளபதிக்கும் டேனுக்கும் சண்டை. உருவத்துல வேற அந்த பைபிள்ல கெடா மாடுமா இருக்கா இல்லையா, அதனாலயே என்னமோ டேன் சூப்பரா சண்டை போட்டாலுமே ஒரு கட்டத்துல கோடாரிய டேனோட கழுத்துலக்கு இறக்கி அதே இடத்துல அவன் கதையை முடிச்சிடுவான். அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அனீசியா ஏற்கனவே ரொம்ப திறமையானவ. அதனாலயும் என்னமோ ஹீரோனையும் தந்திரமா சண்டை போட்டு அவ வயிற்றுலயே மார்க்க போட்டாங்க. ரத்த வெள்ளத்துல நம்மால கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துல இறந்துகிட்டு இருப்பா. இதான் சாக்குன்னு அனீசியா தலையை வெட்ட போவா. நல்ல வேலை அதுக்குள்ளேயே உள்ள வந்த ஹீரோயினோட ஃபால்கன் குதிரை அனீசியாவுக்கு டப்புன்னு ஒரு முட்டு. இவ கீழே விழுந்த அந்த சின்ன கேப்ல ஹீரோயின் மட்டும் குதிரையில அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவா. மயங்கி போன நம்மால கொஞ்சம் கொஞ்சமா குதிரை பக்கத்துல இருக்க ஹர்பானியன்ஸோட கடவுளான ஆஷரா கல் சிலைக்கு முன்னாடி வந்து போடுது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் லைட்டா கண்ணமுழிச்சு பார்க்கும்போது இறந்து போன இவளோட அம்மா உருவம் தெரியுது. சோனியா, உனக்கு இப்ப 2 வாய்ப்பு. மரணத்தை ஏத்துக்கிறியா, அப்படி இல்லன்னா அந்த எதிரிகளுக்கு எதிராக சண்டை போட போறியா? அம்மா, எப்பவுமே மக்களோட சுதந்திரத்துக்காக என் உயிரையும் விட தயாரா இருக்கேன். அப்படின்னா கவலைப்படாத, உன்னை முன்ன விட சக்திசாலியா நான் மாத்துறேன்னு அந்த அம்மா உருவம் ஹீரோயின் உடம்ப தூக்கிட்டு அங்க இருக்க குளத்துக்குள்ள இறங்குது. ஒட்டுமொத்த தண்ணீருமே ஏதோ ரத்தம் போல மாறி போகுது. கடைசியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஹீரோயின் இருக்கால, அவ திரும்ப கண்ண முழிக்கிறா. இதே டைம்ல வில்ல புத்தகத்தை வச்சிருந்த டீச்சர் ஹீரோனோட கூட்டாளிங்க அப்புறம் அந்த ஹார்வானியன்ஸ் எல்லாரையுமே கையங்கலமா பிடிச்சிட்டான். டீச்சர் கையில இருக்க மீதி புத்தகத்தை பார்த்ததுமே வில்லனுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு நாளா இதை தேடிட்டு இருந்தோமோ அது கிடைச்சாச்சு, இனிமே இவன் நமக்கு தேவையில்லைன்னு வில்லனே பட்டாக்கத்தி எடுத்து அந்த அம்மாவோட கழுத்தை விட்ட பாப்பான். நல்ல வேலையா அப்போ ஒரு அம்பு பறந்து வந்த அங்க இருக்க சோல்ஜரோட கண்ணுலயே இறங்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஜம்முன்னு குதிரையில வராங்க. அவளோட தலைமுடிய பாத்தீங்களா, முன்ன விட ரொம்ப சிகப்பா மாறி போயிருக்கு. ஒருவேளை அந்த ஆஷராவோட பவர்ஸால தான் இந்த மாதிரி மாறி இருக்குமோ என்னன்னு தெளிவா தெரியல. இப்ப ஹீரோயின் வரக்கூடிய அதே டைம்ல நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் தன்னோட மக்களை பார்த்து ஹீரோனுக்கு உதவி பண்றதுக்காக ஒட்டுமொத்த பேரையும் இங்க கொண்டு வந்துட்டான். பயந்து போனவில்ல தப்பிச்சா போதுன்னு குடுகுடுன்னு கோட்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கான். வெளியில பயங்கரமா சந்தேகப்பட்ட ஹீரோயினும் சுவர்களுக்கு மேல ஏறி அங்க இருக்க காவலர்களையும் பொழந்து கட்டிட்டு இருக்கா. இந்த சின்ன கேப்ல வில்லனும் அனீசியாவும் தனியா வந்திருப்பாங்க இல்லையா, இப்ப அந்த பையலுங்க கொண்டு வந்த புத்தகத்துல ஏதாவது விஷயம் இருக்கான்னு பாக்கும்போது இங்கதான் வில்ல பையனுக்கு செம ஷாக்கு. ஆக்சுவலா முதல் பாதியில விஞ்ஞானத்தை பத்தின தகவல் இருந்திருக்கும் இல்லையா, ஆனா 2வது பாதியில இந்த விஞ்ஞானத்தை நீங்க ஒழுங்கா பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல காடுகள்
காடுகளையும் அங்க வாழக்கூடிய உயிரினங்களையும் நீங்க பாதுகாக்கணும். சொல்ல போனா இயற்கை வளங்கள் தான் இந்த உலகத்துக்கு நீங்க கடவுளா மாறுறதுக்கான ஆதாரம் அப்படின்னு போட்டிருக்கு. வில்லனுக்கு இதை படிச்சா எப்படி இருக்கும்? ஆட கடவுளே, நம்ம இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோன்னு அதே இடத்துல உட்காந்து கத்துறான், கதறான். போதாத குறைக்கு அனிசியாவை பார்த்து, அடியே நீ வெளியில போய் சண்டை போடு, என் உயிரை காப்பாத்துன்னு கெஞ்சுறாங்க. அது மட்டும் கிடையாது, பேச்சு வாக்குல பாத்தியா உனக்கு இந்த பேய்களோட சத்தம் எப்படி கேக்குதோ அது நிக்கவே நிக்காதுன்னு சொல்லுவான். அனிசியாவுக்கு இங்கதான் டவுட். ஒரு நிமிஷம் எனக்கு கேக்குற சத்தம் அது எப்படி உனக்கும் கேக்குது? ஒரு நிமிஷம் அமைதியான வில்லனும், என்ன மன்னிச்சிரு, நான் தான் உனக்கு மருந்துங்கிற பேர்ல அந்த பேய்களோட சத்தம் கேக்குற மாதிரி ஒரு இலூஷனை கொடுத்தேன். ஏன்னா அப்பதானே நான் சொல்ற எல்லாத்தையும் நீ அமைதியா கேப்ப. ஆட பாவி, இவ்வளவு நாளா உன நம்பி இருந்த பாரு, எனக்கு இது தேவைன்னு இவ கத்தி எடுத்து வில்லனை குத்த, அவன் பதிலுக்கு கத்திய வச்சு குத்தன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குத்திப்பானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வில்லனை பிடிக்கலாமே அந்த ஹீரோனும் தரையில அனிசியா மட்டும் இறந்து போயிருக்க விஷயத்த கவனிக்கிறா. வில்லன் தப்பிச்சு போயிட்டாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தரையில சிந்தி இருக்க ரத்தத்தை ஃபாலோ பண்ணி நேரா காட்டுக்குள்ள வரும்போது வில்லன் கிட்ட இருக்க புத்தகத்துல இருக்க பேப்பர்ஸ ஒன் பை ஒன்னா அந்த பைத்தியக்காரன் கிழிச்சு போட்டுட்டு இருக்கான். சோனியா பாத்தியா, நான் இவ்வளவு நாளா எதுக்காக காத்திருந்தனோ அது எல்லாம் வீணா போயிடுச்சு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு. அப்ப சடனா ஹீரோயினும் அவனை கொல்றதுக்கு பதிலா என்ன மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவா. எதுவும் புரியாத வில்லனும், நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? ஆக்சுவலா சின்ன வயசுல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனோட பேரு மெலனாவ். எப்பவுமே நானும் அவனும் ஒன்னாதான் இருப்போம். ஏன் ஒரு முறை அந்த அன்சஸோட எதிரிகள் எங்களை தாக்க வந்தப்ப கூட நானும் அவனும் தப்பிச்சு காட்டுக்குள்ளதான் ஓடணும். அப்ப தெரியாதனமா என் கை நழுவி அந்த பையன் கீழே விழுந்துட்டான். ஒருவேளை அவன் கையை நான் டைட்டா பிடிச்சிருந்தா என் கூட வந்திருந்தா அவனோட வாழ்க்கை நல்லவனாவே முடிஞ்சிருக்கும். தன்னோட உண்மையான பேரை மறைச்சு அவன் டிராகனா வாழ வேண்டிய அவசியமே இல்ல. அப்படின்னா இந்த வில்ல பையன் இவன் தாங்க நம்ம ஹீரோனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு போல. இந்த உண்மை தெரிஞ்சதுமே வில்லனும் தான் தப்புகளை புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். அது மட்டும் கிடையாது, சாக போறங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இந்த முறை என்னை விட்டு எங்கேயும் போயிடாதன்னு ஹீரோனோட கையை இருக்குமா பிடிச்சபடியே அதே இடத்துல வில்லன் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன, உயிர் பிழைச்ச நம்மாளுங்க இந்த உலகத்துல அமைதியை கொண்டு வரதுக்காக ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. முக்கியமா ஹீரோ ஹீரோயின் தங்களுக்குள்ள இருந்த காதலை வெளிப்படுத்தி இவங்க கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியும் காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.